லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, போனஸ் மார்க்லாம் கொடுத்தாங்க, 5 மார்க் வந்து போனஸ் மார்க்லாம் கொடுத்தாங்க. சார் செட் பண்ணுற ஆளுக்கே நம்மளோட கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்காக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எப்படி நம்ம படிக்கலாம் அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஆனால் பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா ரூமர்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா? இப்படி வரப்போகுது அப்படி வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி செட் பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஈஸியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசக்கூடிய வீடியோவை, அதாவது பேசக்கூடிய விஷயத்தை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிசிஎம் அப்படின்னு சொல்லுவோம். பிசிஎம் அப்படின்னு என்னன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து எல்லா பக்கமும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஈஸியாக கேட்டாங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக என்னென்னா கஷ்டமாக கேட்பாங்க, மேக்ஸ் கஷ்டமாக கேட்டாங்கன்னா அடுத்தெல்லாம் என்ன பார்த்தா ஈஸியாக கேட்பாங்க. இப்படி இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா நீங்கள் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா இன்னொரு ரூமர், மிகப்பெரிய ரூமர் என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, போனஸ் மார்க்லாம் கொடுத்தாங்க, 5 மார்க் வந்து போனஸ் மார்க்லாம் கொடுத்தாங்க. சார் என்ன சார் போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த கொஸ்டின் கஷ்டம்னு சொல்கிறீங்க? கொஸ்டினில் சில மிஸ்டேக் இருந்தனால 5 மார்க்கில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சரியா? அதாவது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கணும், இது கஷ்டமாக இருக்கணும் அப்படிலாம் யாருமே செட் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கொஸ்டின் செட் பண்ணுற ஆளுக்கே நம்மளோட கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை வந்து என்னென்னா மறைமுகமாக யாரோட கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போ வந்து மேக்ஸ் கொஸ்டின் 12th மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 8 பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து என்ன சென்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ யாரோட கொஸ்டின் பேப்பர் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க மறைமுகமாக என்ன முடியுமோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துல கேட்டிருப்பாங்க, நீங்கள் 12th மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுங்க, ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோ இல்லை வந்து எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதை வந்து எழுதுனா அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியுமா அவனால்? அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா சென்டம் எடுக்கிறதையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும், பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தா கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணுவாங்க. சரியா? அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருக்க போது கஷ்டமாக இருக்க போது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போகாமல், சரியா? அதாவது நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்ப மேக்ஸ் கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம மைண்ட் செட் என்ன ஆயிரும் அப்படின்னா அடுத்த எக்ஸாம்லாம் எல்லாம் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித ஒரு நினைவுக்கும் நீங்கள் போக வேணாம். ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் நீங்கள் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா அதை மாற்றவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த பேப்பரை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுச்சு போது தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதனால இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பிசிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக கேட்பாங்களா இல்லை கடினமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பசங்க வந்து கஷ்டப்பட்டு சிபிஎஸ்சியை கம்பேர் பண்ணுற போது நம்மளோட சிலபஸ் வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. சரியா? அப்படிங்கிறப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த வருஷம் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். நானும் உங்களுக்காக என்ன பண்ணுறது ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லபடியாக கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கணும். நிறையா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கு இப்போ இருந்தே நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்காவது நீங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.